தலையில் என்ன இருக்குதான்? தலையில் முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது, ரத்தம் அடிக்கிறது அதிலிருந்து. ஐயா, தங்க கிரீடம் அல்ல, தலையில முள்முடி இருக்கிறது. சரி, முகமெல்லாம் ரத்தம் அடிக்கிறது. பார்க்கும்போது பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. ஆனா மணவாட்டி சொல்லுகிறாள், என் நேசர் முற்றிலும் அழகானவர். ஐயோ, அல்லேலூயா. ஐயா, மணவாட்டி எதை பார்க்கிறாள் சொல்லுங்க? மணவாட்டி எதை பார்க்கிறாள்? அவருடைய முள்கிரீடமா? அவருடைய முகத்தில் வடிகிற ரத்தமா? அவருடைய சரீரம் எல்லாம் உளப்பட்ட நிலம் போல் இருக்கிறது. கைகள் ஆணிகள், கால்கள் ஆணிகள். மணவாட்டி சொல்லுகிறாள், என் நேசர் முற்றிலும் அழகானவர், அவர் 1000-14 சிறந்தவர். எதில்? அன்பில் அழகுள்ளவர், இரக்கத்தில் அழகுள்ளவர், கருணையில் அழகுள்ளவர், என்னை மன்னிக்கிறதில் அழகுள்ளவர். என் நேசரை போல உலகத்தில் வேற நேசர் இல்லை. என் தெய்வத்தை போல வேறொரு தெய்வம் இல்லை. என் கர்த்தரை போல வேறொருவர் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அவரை போல மன்னிக்கிறதில் வேறொரு தெய்வம் இல்லை. உளையான சேற்றில் கிடந்த என்னை அவர் எனக்கு வேண்டாம், இது வெள்ளைக்கார தெய்வம் எனக்கு வேண்டாம் என்று கெட்ட வார்த்தையால் பேசின நான், அவரை அருவருத்த நான், என்னை இயேசு தேடி வந்தார், என்னை ரட்சித்தார், என்னில் அன்பு கூர்ந்தார். அவருக்குள் இருக்கிற அன்பை பார்க்கிறேன். உலகத்தில் எந்த தெய்வத்திடத்திலும் இல்லாத அன்பு என் நேசருடைய அன்பு, என் தேவனுடைய அன்பு. அந்த நேசரை போல வேறொரு தெய்வம் இல்லை. உலகம் கேட்கிறது, உன் நேசர் மற்ற நேசரை பார்க்கிலும் எதினால் விசேஷித்தவர். ஆமென். ஐயா, உலகத்தில் உள்ள எந்த தெய்வங்களும் என் பாவத்தை சுமந்து கொள்ளவில்லை, எனக்காக தண்டிக்கப்படவில்லை. நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர்கள் அடிக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். இப்படி இவைகளெல்லாம் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற தெய்வங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இவரோ என்னிடத்திலிருந்து பிரதிபலன் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. எனக்காக தன்னையும் தன் ஜீவனையும் கடைசி சுட்டு இரத்தத்தை எனக்காய் தந்தவர் என் நேசரை போல வேறொரு தெய்வம் இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. இவரே என் நேசர்.